இந்த நேர்காணல்ல நாங்க என்ன மேம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து சிவன் கார்டும் வச்சிருக்கேன், பாபா கார்டும் வச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொன்னீங்க. முதலாவதா சிவன் கார்டை வந்து எங்க நேயர்களுக்காக பார்த்துடலாமா மேம்? இப்போ ஸ்க்ரீன்ல உங்களுக்கு 3 ருத்ராட்சம் தெரியும். ஏதேனும் ஒன்று சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான பதில் கண்டிப்பா சரியா இருக்கும். இந்த நிமிஷம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த சிவபெருமான் சொல்ற செய்தி என்ன அப்படிங்கிறத சிவன் கார்டு மூலமா பார்த்துடலாமா மேம்? இனிமேல இருந்து அவங்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கண்டிப்பா அவங்க மனசுல ஏதோ ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. அந்த பிளான் இந்த கார்டு வந்தனால கண்டிப்பா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா அமையும். நீங்க உதவியும் கேட்டு போற நேரத்துல மற்றவர்கள் உங்களுக்கு உதவுறாங்களோ இல்லையோ ஒரு தெய்வீக வழி பாதை உங்களுக்கு தெரியும். மனசை திடப்படுத்திக்கிட்டு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். நமக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி நமக்கு இருக்கும்போது தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அந்த தெளிவான வார்த்தைகள் தான் நமக்கான ஆங்கர்ஸ். அது இருந்தா போதும். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க எங்களுடைய நேயர்களுக்கு சாய்பாபா சொல்ற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? பாபா ஓர் கருணாலயம், பாதந்தான் கமலாலயம். எனக்கு ஒரு விஷயம் நடக்கல, என்னால எதையுமே செய்ய முடியல, நான் ரொம்ப அன்லக்கி, எனக்கு மட்டும் ஏன் இது வரமாட்டேங்குது, மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் நடக்குதே, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது, இப்படி நம்மளே செல்ஃப் பிளேம் ஏதோ ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய நேரத்துல நமக்கு ஏன் தெரியுமா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாத மனநிலையில நம்ம இருக்கோம். அப்போ அந்த பேலன்ஸ் அப்படின்றது என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு அம்மா ஒரு குழந்தை வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசு குழந்தைய விட்டுட்டு போகும்போது அந்த அம்மாவுக்கு என்ன தவிப்பு இருக்கும்? வேலைக்கும் போகணும், ஏன்னா தனக்கான ரெக்கக்னிஷன் வேணும், தனக்கான ஒரு படம் ஊதியம் வேணும் அப்படின்னு நினைப்போம். இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு கில்ட். எப்போவுமே அந்த பேலன்ஸ் இல்லைன்றது ஒரு கில்ட்டுக்கு நம்மளை கொண்டு போகும். நீங்கள் எனக்கு ஒரு மிரக்கல் பண்ண சேலஞ்ச், ஒரு மிரக்கல் நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு நடக்கும் தெரியும், நான் அதை அனுபவிக்க வந்து ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி மூடிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க, கண்டிப்பாக ஒரு மிரக்கல் நடக்கும். அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கும் இதோட சேர்த்தே ஒரு டிப் சொல்கிறேன். இங்கே 1 ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டேரோட் கார்டு அதை பற்றின நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக டேரோட் ரீடர், ட்ராமா ஹீலர், லைஃப் கோச், லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் ரக்ஷனா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்மா. நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். மேம், நீங்கள் ஐபிசி பக்திக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் அவங்களோட வாழ்க்கையை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க. நீங்கள் பேசின விஷயங்கள், உங்களோட ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து 1 மில்லியன் 2 மில்லியன் அடித்து நொறுக்கி வந்து போயிட்டே இருக்குது. அப்படிங்கும் பொழுது அது மக்களோட வாழ்க்கையை நிறைய வகையில் மாற்றுது. அது மட்டும் இல்லாமல் சோகத்துலேயும் கவலையிலையும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களோட வீடியோஸ் வந்து ஒரு ஆறுதலாக இருக்குது. அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய ஐபிசி பக்தி நேயர்கள் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். நன்றி மேம். ஐ அம் எவர் கிரேட்ஃபுல். இப்போ நம்ம வந்து டேரோட் கார்டு பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும், ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும், அண்ட் ஆல்சோ நீங்கள் எங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஹக் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தீங்க. இந்த நேர்காணலில் நீங்கள் வந்து நாங்கள் என்ன மேம் பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து சிவன் கார்டும் வச்சுருக்கேன், பாபா கார்டும் வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொன்னீங்க. முதலாவதா சிவன் கார்டை வந்து எங்கள் நேயர்களுக்காக பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பாக. இது ரொம்ப அழகான ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ். இதில் வந்து 42 கார்ட்ஸ் இருக்குங்க. நல்ல ஒரு வைபை க்ரியேட் பண்ணும். இப்போ நம்ம மனசில் என்ன இருக்குது, நமக்கான டிரெக்ஷன் என்ன பண்ணால் இந்த விஷயத்தை விட்டு வெளியில் வரலாம், இல்லை என்ன நீங்கள் யோசித்தாலும் சரி, இந்த கார்ட்ஸ் வந்து அதை பிரதிபலிக்கும். பட் அந்த அளவுக்கு இந்த கார்ட்ஸை வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணி ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி எந்த கார்டாக இருந்தாலும் சரி, அது டேரோவாக இருந்தாலும் ஒரக்கலாக இருந்தாலும் நமக்கு ஒரு பதிலை சொல்லணும் அப்படின்றது இருக்கும்போது அந்த கார்ட்ஸ் வந்து நம்ம ரொம்ப கிளென்ஸ் பண்ணி ஹீல் பண்ணி வைக்கணும். அப்போது நமக்கு டான் நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்கான பதிலும் நமக்கு கிடைக்கும். மேம், இப்போ இந்த நிமிஷம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த சிவபெருமான் சொல்கிற செய்தி என்ன அப்படிங்கிறத சிவன் கார்டு மூலமாக பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பாம்மா. இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 3 ருத்ராட்சம் தெரியும். ஏதேனும் ஒன்று சூஸ் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு எது ரெசனேட் ஆகுது அப்படின்றத இமேஜை பார்த்தோன்னே கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா சூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பதில் கண்டிப்பாக சரியா இருக்கும். சரிங்களா?
ஃபர்ஸ்ட் ருத்ராட்சம் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ். உங்களுடைய த்ரோட் சக்ரா, நீங்க பேசணும்னு நினைக்கிற வார்த்தைகள், நீங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்கள் எதையுமே சொல்ல முடியாம நீங்க உங்க தொண்டையில தேக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக கோல்டு, காஃப், அப்புறம் அந்த த்ரோட் பெயின் இதெல்லாம் ரெகுலராக வரும். அது ஏன் கவனிச்சிங்கன்னா, ஒரு பக்கம் அதுக்கான நம்ம வந்து சில் தண்ணி குடிக்கிறோம், இல்லை டஸ்ட்டு, இல்லை பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு கோல்டு வந்திருக்கு, அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம். பட் சயின்டிஃபிக்காகவும் இன்றைக்கி நிறைய ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, அவங்க சொல்லணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்லாமல் இருக்கிறனால அந்த த்ரோட் சக்ரா பிளாக்டாக இருக்குது. நம்ம உடம்புல 7 சக்ராஸ் இருக்குங்க. ஹார்ட் சக்ராக்கு அடுத்து வர்றது இந்த த்ரோட் சக்ரா தான். உங்கள் தேர்ட் ஐ சக்ராக்கு அப்புறம் வர்றது இந்த த்ரோட் சக்ரா தான். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிற விஷயங்களை, மனசில் இருக்கிற விஷயங்களை சொல்லிடுங்க. சரி, பிளேட்டண்ட்டாக அப்படியே சொல்ல முடியலனாலும் என்ன சொல்லணுமோ உங்கள் கம்யூனிகேஷனை கொஞ்சம் பலப்படுத்துங்க. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதை சொல்ல ஆரம்பிங்க. 2வது ருத்ராட்சம் செலக்ட் பண்ணியிருந்தா அவங்களுக்கான சிவபெருமான் சொல்கிற மெசேஜ்னா அது என்னது மேம்? ஒரு புதிய தொடக்கம். பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான விநாயகர் கார்டு வந்திருக்கு அவங்களுக்கு. இன்னமேலேருந்து அவங்க நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக அவங்க மனசில் ஏதோ ஒரு பிளான் வச்சுருப்பாங்க. அந்த பிளான் இந்த கார்டு வந்தனால கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். நிறைய விஷயம், முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கள், தருணங்கள் அவங்களுக்கு வரும். அந்த முடிவெடுக்க தருணத்தில் மற்றவர்களுடைய உதவியையும் நாடி, அதாவது அவங்கள விட வயசில் முதியவர்கள், இல்லை ஒரு நாள் பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு முடிவெடுத்தா மிக சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அவங்க நினச்சது எல்லாமே அவங்களால சாதிக்க முடியும். சில தடைகள், தாமதங்கள் வரக்கூடும். பட் அதனால அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க ஸ்டார்ட் பண்ணால் புதிய பயணத்துக்கு அவங்க தயாராக இருக்காங்க. ஒரு தொழிலாகட்டும், இல்லை ஒரு உறவுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆகிறாங்களா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், ஏதோ ஒன்று துவங்கணும் அப்படின்ற போது இந்த கார்டு வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பு. எதா இருந்தாலும் விட்டு கொடுத்துறாத, நீ தைரியமாக பண்ணு, உனக்கு என்ன தோணுதோ அதையும் சேர்த்து மற்றவங்க சொல்கிற கருத்தையும் எடுத்து நீ பண்ணு, கண்டிப்பாக சிறப்புகள் உன்னை வந்து சேரும். அண்ட் இந்த பயணம் வந்து ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு குழந்தை 3 மாதத்தில் அப்படி திரும்புறது எவ்வளோ பெரிய ஒரு மைல் ஸ்டோன். அந்த மாதிரி என்றைக்குமே நம்ம வந்து ஞாபகப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான மைல் ஸ்டோன், மைல்கல்லாக இந்த ஒரு தருணம் உங்களுக்கு அமையுன்ற ரொம்ப அழகான கார்டு. ஸோ முடிந்த வரை ஒரு பௌர்ணமியில் போயிட்டு நிறைய பேருக்கு ஸ்வீட்ஸை தானமாக கொடுங்க. சின்ன சாக்லேட்டாக கூட இருக்கலாம். நான் நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு நினச்சி கொடுங்க. கண்டிப்பாக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். உங்களுக்காக இந்த ஒரு பயணத்தை சிவபெருமானே பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா பொதுவாக வந்து சிவபெருமான் காடுங்கும் போது சிவபெருமான் வருவார்னு நினச்சோம். சிவபெருமான் அவருடைய மகனை அனுப்பிச்சு எங்களுக்கான வழிகாட்டுதலை செய்கிறார் அப்படிங்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கார்டு. இப்போ 3வது ருத்ராட்சத்தை நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிவபெருமான் சொல்கிற மெசேஜ் என்ன மேம்? ஹெல்பிங் ஹேண்ட்ஸ். நீங்கள் உதவின்னு கேட்டு போகிற நேரத்தில் மற்றவர்கள் உங்களுக்கு உதவுறாங்களோ இல்லையோ, ஒரு தெய்வீக வழி பாதை உங்களுக்கு தெரியும். நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளே நினச்சிப்போம், நான் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ செஞ்சேனே, எனக்கு யார் செய்கிறா, அதே ஒரு லிமிட்டிங் பிலீஃப். அதுலேயே நம்ம என்ன ஆகிடுறோம், நமக்கு யார் செய்வான்னு நம்ம கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ஏதோ ஒரு வழியில் உதவியாக இருப்பாங்க, எனக்கு எல்லாருமே உதவி செய்கிறாங்க. அப்போ அந்த உதவி எப்படி நமக்கு கிடைக்கும்? ஆஸ்க், முதல்ல ஆஸ்க், அப்புறம் பிலீவ் அண்ட் ஆக்ஷன். ஸோ முதல்ல கேளு, அப்புறம் நம்பு, அது உனக்கு கிடைக்கும். அப்புறம் அதுக்கான முயற்சிகளை நீ செய்ய ஆரம்பி. எல்லாமே ஒருத்தங்க வந்து செய்வாங்கன்னு நினைக்காத. பட் நான் உனக்கான ஒரு ஊண்டுகோலாக நான் இருப்பேன். நான் உனக்கு நின்று உன் பாதையை நான் காட்டுவேன். உனக்கான ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக நான் இருப்பேன். ஏன் கையை நீ பிடிச்சிக்கிட்டு வா. அப்போது உங்களுக்கு என்ன வேணுன்றதை மற்றவங்க கிட்ட சொல்கிறத விட உங்களுக்குன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருப்பாங்க இல்லையா, உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், உங்கள் இஷ்ட கடவுளாக இருக்கலாம், உங்கள் லாஸ் சோல்ஸாக இருக்கலாம். சிவபெருமான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அதை விட, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப வேண்டி நீங்கள் விரும்புகிறீங்களே ஏஞ்சல்ஸாக இருக்கலாம், அவங்க கிட்ட முதல்ல இதை பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் உட்காந்து இதை யார் செய்வான்னு கேட்டுக்கிறத விட, எனக்கு நீ இருக்க, நான் உன்னை நம்புகிறேன், நீ எனக்காக செய், அப்போது நான் இதே தான் அச்சீவ் பண்ணுவேன், இதே தான் என்னால் இந்த இலக்குகளை என்னால் அடைய முடியும், இதெல்லாம் அடைஞ்சிட்டா நானும் என்னை சுற்றி இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம முதல்ல
மனசை திடப்படுத்திக்கிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். நமக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி நமக்கு இருக்கும்போது தெளிவான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம கேட்க ஆரம்பிப்போம். அந்த தெளிவான வார்த்தைகள் தான் நமக்கான ஆங்கர்ஸ். அது இருந்தால் போதும். நிறைய நேரத்தில் அந்த தெளிவு தான் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு தெளிவு வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கான உதவிகள் உங்களை தேடி வரும். கண்டிப்பாக மேம். அந்த ஹெல்பிங் ஹேண்டாக சம்டைம்ஸ் சிவபெருமானே வந்து உதவி செய்வார் அப்படிங்கிறது டெஃபினட்டாக. மேம், இப்போ நீங்கள் வந்து சிவபெருமானோட மெசேஜஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக எங்கள் நேயர்களுக்காக சொன்னீங்க. இப்போ நம்ம அந்த 3வது கார்டு பார்க்கும்போது வந்து ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் பற்றி நீங்கள் சொல்லும் பொழுது வந்து நான் ஒருத்தங்களுக்கு இந்த உதவி செஞ்சேன், ஆனால் அவங்க எனக்கு திரும்ப செய்யலையே அப்படிங்கிற அந்த கவலை உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. மேம், அதே மாதிரி இங்கே நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் இருக்குது மேம். நான் அவங்கள உயிருக்கு உயிராக நேசிச்சேனே, ஏன் அவங்க என்னை விட்டு போனாங்க? அவங்களுக்கு நான் வந்து என் மனசில் இவ்வளோ இடம் கொடுத்து வச்சுருந்தானே, ஏன் அந்த இதை வந்து சுக்குநூறாக உடச்சிட்டு அவங்க போனாங்க? அவங்க தான் என் உலகம்னு இருந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அது அம்மா அப்பா இல்லை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இல்லை அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க இல்லை அவங்க திருமணம் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கட்டத்தில் நம்ம மனசில் வந்து ஒரு ட்ராமாவை வந்து விதைச்சிட்டு போகிறாங்களே மேம். இப்போ இந்த ட்ராமாலேருந்து ஒருத்தங்க வெளியில் வரணும்னா ஆஸ் அ ட்ராமா ஹீலராக நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற விஷயங்கள்னா அது என்ன மேம்? ரொம்ப சிறப்பான ஒரு கேள்விமா. இப்போ இந்த ட்ராமா ஹீலிங்னா என்னன்னாலே அன்ஹீல்டு வூண்ட்ஸ். அதாவது நான் முதல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், கையிலையோ கால்லையோ தெரிகிற மாதிரி அடிபடும் போது நமக்கு தெரியும் இது இவ்வளோ நாள் ஆறிடும் அப்படின்னு. பட் மனசுக்குள்ளே இருக்கிற ரணங்கள் எப்படி ஆறும், எப்படி அதை ஆற வைக்க முடியும்? நம்ம ஆறுதலாக யாருக்கும் போயிட்டு கவலைப்படாத ஒரு 10 நாள் இது சரியாயிடும்னா அதை ஏற்றுக்கிற ஒரு மனநிலையில் கூட அவங்க இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தவங்களையும் ட்ராமாவை ப்ராசஸ் பண்ணுற விதம் வேறு, ஒரு க்ரீஃபை ப்ராசஸ் பண்ணுற விதம் வேறு. ஸோ ஒருத்தரும் அவங்க இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஏற்றவாறு ஒரு சில விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஏன் நமக்கு வந்து இவங்க பண்ணதெல்லாம் வலியாக தெரியுது, வை டஸ் இட் ஹர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு வா. அப்போ நீங்கள் உங்கள் மனசு எப்படி அதை, உங்கள் எண்ணங்கள் எப்படி அதை ப்ராசஸ் பண்ணும்? APPLEனா ஆப்பிள் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். கிரேப்ஸ் எடுத்துகிட்டு வா அப்படின்னா கிரேப்ஸ் கண்ணுக்கு முன்னாடி வரும். அந்த பழம் தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வரும். அப்பா அப்படின்னு சொன்னா அப்பாவோட முகம் வரும். அம்மா, அம்மாவுடைய முகம் வரும். இமேஜஸ், இமோஷன்ஸ். அப்பான்னு சொன்னோன்னே பாதுகாப்பு, அம்மான்னு சொன்னோன்னே அந்த அன்பு, அரவணைப்பு, உணவு, இதெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அம்மா கிட்ட உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா அம்மா சமைப்பாங்களே அதுதான். ஸோ அங்கே வந்து அந்த சாப்பாடு கண்ணில் தெரியுதோ இல்லையோ அந்த ருசி, உடனே சலைவேட் பண்ணுவோம், நம்ம எச்சு ஊறுதுன்னுவோம்ல, அந்த மாதிரி இமேஜஸ் அண்ட் இமோஷன்ஸ், உணர்வுகள் தான் முதல்ல வெளிப்பாடு பண்ணும். இமோஷன்ஸ், உணர்வுகள் தான் முதல்ல நமக்கு வரும். ஸோ அந்த உறவில் அவங்க அனுபவித்த இமோஷன்ஸ், மெமரிஸ், அந்த மெமரிஸ் தான் அவங்க மனசில் பதிஞ்சிருக்கும். ஸோ அந்த மெமரிஸ் வந்து நம்ம காலங்காலமாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சின்ன வயசில் வந்து நான் ஸ்கூலில் போனேன், எனக்கு அவள் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தா, அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து மெமரிஸாக ஞாபகம் வரும். அப்போ அவள் என்ன இரேசர் வச்சுருந்தா, என்ன பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாங்க அந்த மேம், என்ன கலர் சாரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு மேம் சொன்னால் கூட அவங்க உருவம் எப்படி இருந்தது. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உருவம், இமோஷன்ஸ், உணர்வுகள், இதுதான் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ முதல்ல நமக்கு வந்து இவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோன்னா கண்டிப்பாக ஒரு டாக்டரை அணுகிறது முதல் வழி. அதுக்கு முன்னாடி என்ன நம்ம செய்யலாம், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசலாம். இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இது எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. பட் அந்த மாதிரி இல்லைங்க, என்னை சுற்றி யாருமே இல்லைன்றப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா, பட்டர்ஃப்ளை ஹக். சின்ன வயசில் அம்மா நம்மளை தொட்டில் ஆட்டிக்கிட்டு அப்படியே தட்டி கொடுத்தாங்க பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளை ஹக்கை கண்டிப்பாக பண்ணலாம். இல்லைங்க எனக்கு அது பண்ணி பண்ணி பழகிருச்சு, புதுசாக ஏதாவது, ஏன்னா நம்ம மூளைக்கு வந்து புதிய புதிய விஷயங்கள், புதுசு அப்படின்னு சொன்னாலே நம்ம என்னன்னு போய் பார்ப்போம். அதனால தான் ஆமாம் நியூ அப்படின்ற வார்த்தை இருக்கும். ஸோ இப்படி அரவணைக்கிறது மாதிரியே இன்னொரு டெக்னிக் சொல்கிறேன். நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, இல்லை படுத்திருக்கீங்க, அந்த ஒரு விஷயத்தை விட்டு உங்களால் வெளியில் வர முடியல, ரொம்ப மன அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் கால்களை க்ராஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் படுத்திருந்தாலும் சரி, உட்காந்துருந்தாலும் சரி, கால்களை க்ராஸாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு உங்கள் கைகளை இப்படி கிளாஸ்ப் பண்ணிக்கோங்க. இறுக்கமாக, எவ்வளோ இறுக்கமாக பிடிக்க முடியுமோ. அந்த நேரத்தில் உங்கள் கையில் மோதிரம் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை அது சென்டிமெண்ட்லாம் இருந்தால் வேண்டாம், உங்களுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு இப்படி கிளாஸ் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட் கிட்ட வச்சுக்கோங்க. கை இப்படி இருக்கணும், இப்படி இல்லை இப்படி இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் நாக்கு வந்து மேலே அந்த ரூஃபை தொடணும். அந்த மாதிரி வச்சுட்டு வாயை மூடிக்கலாம். நாக்கோட நுனி அந்த ரூஃபை தொட்டுட்டு மூச்சை இழுத்து விடணும். நேராக உட்காந்துக்கணும், இல்லை நேராக படுத்துக்கலாம்.
இப்படி பண்ணும்போது நம்ம மூச்சு சத்தத்தை நம்ம கவனிக்கணும். இதை பண்ணி ஒரு ஒரு 5 தடவை 6 தடவை பண்ணும் போதே முதல்ல உடம்பு சிலுக்கிற மாதிரி இருக்கும். என்ன எண்ணங்கள் வேணாலும் வரட்டும், நீங்கள் அதை கண்ட்ரோலே பண்ணாதீங்க. எந்த இமோஷனையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க அந்த நேரத்தில். அந்த நாக்கு நுனி அங்கே வச்சுட்டு உங்கள் ப்ரீதிங்கில் மட்டும் அந்த சத்தத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த சத்தம் உங்களுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். மேம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் வந்து ஒருத்தவங்க வீட்டில் இல்லை அவங்க ப்ரைவேட் ஸ்பேஸில் இருந்தாங்க அப்படின்னா அது பண்ணலாம். ஆனால் வெளியில் ஒரு இடத்துல இருக்கும்போது வந்து காலை அப்படி வச்சுட்டு பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல மேம். அதை விட ஈஸியாக ஏதாவது ஒரு டெக்னிக் சொல்லி தர முடியுமா? கண்டிப்பாக. நான் சொன்ன பிரெயின் ஹூக்கப் வந்து ரொம்ப அழகான ஒரு டெக்னிக். அதை நீங்கள் நின்றுட்டு கூட பண்ணலாம். ஓகே, ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு நின்றுட்டு கூட பண்ணலாம். பட் இல்லை எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் சூழ்ந்திருக்கிற இடத்துல இருக்கும்போது நம்ம சாதாரணமாக இப்படி கையை கட்டுவோம்ல, அந்த மாதிரி உங்கள் எல்போவை லைட்டாக அப்படியே தட்டிக்கிட்டே எப்பவும் போல் அந்த நாக்கு வந்து அந்த நாக்கோட நுனி ரூஃபில் பட்டு மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. அப்படியே ஸ்லோவாக உங்களை ஸ்வாக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்லோவாக ஸ்வாடில் பண்ணுங்கள். அப்படியே மெதுவாக இப்படி ஆடுங்க. ஆட முடியலனாலும் பரவாயில்ல, பட் உங்கள் மூச்சு காற்றை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். எப்படி மூச்சை உள்ளே இழுக்கிறோம், அப்போ வயிறு என்ன ஆகுது, மூச்சை வெளியில் விடும்போது வயிறு என்ன ஆகுது, உங்களை கவனிக்க ஆரம்பிங்க. உடம்பு சிலுக்குதா, வேர்க்குதா, என்ன சத்தம் கேட்குது, அந்த இடத்துல என்னெல்லாம் சத்தம் கேட்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை விட்டு நம்ம எஸ்கேப் ஆக முடியாது, திருப்பி திருப்பி அது நமக்கு வரும். அதனால தான் நிறைய இடத்துல நம்ம க்ளோஷர் எதிர்பார்க்குறோம். ஏன் நிறைய பேருக்கு அந்த வலி இன்னும் இருக்குன்னா, அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்க, அவங்க ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கிற அளவுக்கோ நம்ம நம்புகிற அளவுக்கோ நமக்கு ஒரு பதில் கிடச்சிருக்காது. திடீர்னு ஒரு நாள் ஃபோனை பிளாக் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு ஒரு நாள் ஒழுங்காக பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருப்பாங்க. நமக்கான க்ளோஷர், இதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்ற ஒரு க்ளோஷர் கிடைக்காதனால நம்ம மூளையில் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இன்னும் ஓப்பன்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கான சொல்யூஷனை நம்ம தேடணும். பட் அந்த நேரத்தில் அந்த நொடியில் நம்ம ஒருத்தங்களோட உதவியை நாடுறதுக்கு முன்னாடி, ஒரு மருத்துவரோட உதவியை நாடுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணிக்கும் போது ஓகே நமக்கான புரிதல் வரும். அப்போ நம்ம இன்னொருத்தங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு இன்னும் தெளிவாக நம்ம ஒரு சில விஷயத்த புரிய வைக்க முடியும். நமக்கும் ஒரு அமைதியாக ஒரு விஷயத்தை அணுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதெல்லாம் எதுவுமே என்னால் செய்ய முடியல, எனக்கு வந்து இன்னும் மன அழுத்தங்கள் ஜாஸ்தி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, எனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கூட அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு ஒரே விஷயந்தான். ஒன்றா ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுது, என்னெல்லாம் அந்த நேரத்தில் வருது, அதெல்லாம் வார்த்தைகளாக மனசில் இருக்கும் போது எண்ணங்களுக்கு நம்ம வார்த்தைகள் கொடுக்கறது இல்லை. அது பாட்டுக்கு எங்கெங்கேயோ இமேஜஸாக இருக்கும், ஒரே இமேஜஸ், ஒரே இமோஷன்ஸாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு வார்த்தை நம்ம கொடுக்கும்போது நீங்கள் எழுதும் போதே நிறைய தெளிவு. இது யார் மேலே தப்பு, இங்கே யாரையும் தப்பு சொல்ல முடியாது, பட் ஒருவேளை இதை இப்படி அணுகி இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கே பிறக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 பேஜ்னா கூட பரவாயில்ல, கட 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 கடன்னு எழுதுங்க. திட்டணுமோ அழணுமோ உங்களை திட்டிக்கணுமோ எல்லாம் அந்த பேப்பரில் எழுதி பெண்ணை மூடி வச்சுட்டு அதை திருப்பி கூட படிக்காமல் கிழிச்சு போட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்கிறேன். இல்லை என்னால் பேப்பர் பென் எடுத்து எழுத முடியல அப்படின்னா உங்கள் ஃபோன் எடுங்க. எல்லா ஃபோன்லேயும் இன்றைக்கி ரெக்கார்டர் வருது, ரெக்கார்ட் பண்ணி டிலீட் பண்ணிவிடுங்க. இங்கே உங்கள் அந்த வடிவம் இருக்கு இல்லையா, அந்த உணர்வுகள் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தையை நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் வார்த்தையை தேடி அலையும் போதே உங்கள் மைண்டுக்கு நிறைய விஷயங்கள் லிங்க்ஸாக புரிய ஆரம்பிச்சிடும். உங்கள் பேட்டர்ன் என்ன, நீங்கள் யாருன்றது இந்த 2 டெக்னிக் வந்து சொல்லி கொடுத்துரும். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதை ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இது எனக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும், இது எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பதிலை கொடுக்கும், நான் அமைதியாக இருக்க போகிறேன், இதை பண்ணால் நான் அமைதியாவேன்ற நம்பிக்கையோடு நம்ம பண்ணணும். பண்ணும்போதே இது பண்ணால் சரியாயிடுமா அப்படின்னு யோசிக்காமல் கண்டிப்பாக எனக்கு சரியாயிடும். அந்த ஒரு அஃபர்மேஷன், நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இனிமேயும் பார்க்க போகிறாங்க, அண்ட் ஐ எம் இனஃப், நானே செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக மேம். எங்களோட ஐபிசி பக்தியில் வந்து சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் எந்த அளவுக்கு பக்தர்கள் இருக்காங்களோ அதே அளவுக்கு வந்து சாய்பாபாவுடைய பக்தர்களும் நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் உங்ககிட்ட பேசும் பொழுது வந்து நீங்கள் சாய்பாபா காட்சுமே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த நிமிஷம்
இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க எங்களுடைய நேயர்களுக்கு சாய்பாபா சொல்ற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? இதுவுமே ரொம்ப அழகான ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா கார்ட்ஸுங்க. ஹீலிங் கார்ட்ஸ் இது பேர். ரொம்ப பவர்ஃபுல். அது நமக்கே பதில் சொல்கிற மாதிரியே இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 3 விதமான பாபா உருவங்கள் தெரியும். நல்லா கவனிச்சுட்டு உடனே டிசைட் பண்ணாமல் கண்களை மூடிட்டு பொறுமையாக எது எனக்கு ரெசனேட் ஆகும், எது எனக்கானது அப்படின்னு தேர்வு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு தெரியும். சாயிதான் என்றென்றுமே பாபா ஓர் கருணாலயம், பாதந்தான் கமலாலயம், ஆனந்த கீதாலயம், அது எல்லோர்க்கும் சரணாலயம். பாபா ஓர் கருணாலயம், பாதந்தான் சரணாலயம். நம்ம இப்போ வந்து முதலாவது சாய்பாபா அவரை தேர்ந்தெடுத்திருக்கிற பக்தர்களுக்கு அவர் சொல்ற மெசேஜ்னா அது என்னது மேம்? பேலன்ஸ். நிறைய நேரத்தில் நமக்கு ஏன் தெரியுமா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியாத மனநிலையில் நம்ம இருக்கோம். அப்போ அந்த பேலன்ஸ் அப்படின்றது என்ன? ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா ஒரு குழந்தை வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வயசு குழந்தைய விட்டுட்டு போகும்போது அந்த அம்மாவுக்கு என்ன தவிப்பு இருக்கும்? வேலைக்கும் போகணும், ஏன்னா தனக்கான ரெக்கக்னிஷன் வேணும், தனக்கான ஒரு படம் ஊதியம் வேணும் அப்படின்னு நினைப்போம். இன்னொரு பக்கம் அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறோமே அப்படின்ற ஒரு கில்ட். எப்போவுமே அந்த பேலன்ஸ் இல்லைன்றது ஒரு கில்ட்டுக்கு நம்மளை கொண்டு போகும். அந்த கில்ட்டு நம்மளை வந்து அடுத்து ஷேம், ஒரு சின்ன ஒரு அவமானம், என்னால் இது கூட பண்ண முடியலையே, இது ட்ராமாலேயே நம்ம அப்படி தான் சொல்லுவோம், ஒரு கில்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும். அந்த கில்ட்டுக்கு அப்புறம் ஷேம். அந்த ஷேம் வந்து கோபத்தை உருவாக்கும், அடுத்த லெவல் கோபம். ஸோ அந்த இம்பேலன்ஸ், என்னால் பண்ண முடியல, ஒரு உறவை கூட என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலையே, ஒரு சாப்பாடு கூட என்னால் ஒழுங்காக சமைக்க முடியலையே, ஒரு வேலையை கூட என்னால் செய்ய முடியலையே. கில்ட், ஷேம், கோபம். அந்த கோபம் அப்படியே மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாபா கார்ட்ஸ் வழியாக இதுக்கெல்லாம் நீ போகாத. நீ இப்போ பண்ணுறத வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்க. ஏன் நீ ஒழுங்காக பண்ணலன்னு நினைக்கிற? யாராவது உனக்கு வந்து சொல்கிறாங்களா? வெளியில் இருக்கிறவங்க உன்னை குத்தி காட்டுறாங்களா? நீ எதை பற்றியும் கவலைப்படாது. நீ உனக்கு தெரியும், உனக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நீ ரொம்ப சிறப்பாக 100% போட்டு தான் பண்ணுற. நான் உனக்கு பக்கபலமாக இருந்துக்கிட்டே இருக்கேன். நீ ஏன் எல்லாரும் சொல்கிறாங்கன்றத கருத்தாக எடுத்துக்கிற? உனக்கே அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒருவேளை நம்ம ஒழுங்காக செய்யலையோன்ற சந்தேகம் வருதில்ல. அந்த செல்ஃப் டவுட் உன்கிட்ட இருக்கக்கூடாது. நான் இருக்கும் போது நீ ஏன் கவலைப்படுற? நீ போல்டார், தைரியமாக இரு. உனக்கான பாதையை நான் உருவாக்கிக்கிட்டே இருக்கேன். ஒன்னொன்னும் ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்கு இந்த கோபத்தோட நீ அணுக முடியாது. அந்த அனுபவத்தை நீ அனுபவிக்க ரொம்ப சந்தோஷமா பேலன்ஸ்டாக இருக்கணும். அந்த பேலன்ஸை தான் இன்னைக்கு பாபா உங்களுக்கு அழகாக சொல்லியிருக்காரு. மேம், இப்போ 2வது பாபாவை சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த நிமிஷம் பாபா சொல்ற மெசேஜ்னா அது என்னது மேம்? கண்டிப்பாம்மா. அவர்களுக்கான மெசேஜ் ரிஃப்ளெக்ஷன். முதல்ல நம்ம கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கணும். எனக்கு ஒரு விஷயம் நடக்கலை, என்னால் எதையுமே செய்ய முடியல, நான் ரொம்ப அன்லக்கி, எனக்கு மட்டும் ஏன் இது வரமாட்டேங்குது, மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் நடக்குதே, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது, இப்படி நம்மளையே செல்ஃப் ப்ளேம் ஏதோ ஒரு இடத்துல பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க எவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க, அவங்களும் தான் வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, என்னால் ஏன் முடியல, ஏன் அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டு நம்மளே கஷ்டப்படுத்திப்போம். அந்த செல்ஃப் ப்ளேம் ஜோனுக்குள்ளே நீ இறங்காத. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தனா உன்னால் என்ன முடியுமோ அதை நீ ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருப்ப, இன்னமேயும் பண்ணுவேன். நான் தான் உன் கூடவே இருக்கேனே. என்னோட ரிஃப்ளெக்ஷனை பாரு, என்னுடைய புத்தகங்களை படி. நீ சிறப்பாக இந்த ஒரு நொடியை ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக, பாபா நிறைய அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி, இந்த நொடி, இந்த நிமிஷம், நவ், இப்போ நான் நவ்வுன்னு சொன்ன நிமிஷமே போயிடுச்சுல்ல, அந்த மாதிரி இந்த ஒரு நொடியை நீ ரொம்ப முக்கியமாக கன்சிடர் பண்ணி ஒன்னொன்னுத்தையும் தெளிவாக செய்ய ஆரம்பி. ரிஃப்ளெக்ட் ஆன் யோர் செல்ஃப். உன்னை பற்றி மற்றவங்க உன்னை சொல்கிறத பற்றி நினைக்காத. அந்த செல்ஃப் ப்ளேம் ஜோனுக்குள்ளே நீ என்னைக்கு என்டர் ஆகுறியோ அன்னைக்கு நீ தான் வெளியில் வரத்துக்கு கஷ்டப்படுவேன். நான் இருக்கேன், உன் கூடவே இருந்து உனக்கு கை கொடுத்து கூப்பிடுறதுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக நான் இருப்பேன். ஆனால் அதை விட்டு நீ வர்றதுக்கு தயாரா அப்படின்னு ஒரு சவாலாக கேட்கக்கூடிய ஒரு கார்டு.
எல்லாருக்குமே ஒரு ஒரு அனுபவம் இருக்கும். பட் அந்த ஒரு ஜோனுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா நம்ம எல்லாமே இன்னும் அது குப்பை மாதிரி நம்ம மனசில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம யார், நம்ம நிஜத்தில் நம்ம என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்றத ஏதோ ஒரு இடத்துல நம்ம மறந்துடுவோம். திடீர்னு ஒரு நாள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேனே, யோசிச்சு பார், ரிஃப்ளெக்ட் ஆன் யோர் செல்ஃப். அப்போ நான் 10th எனக்கு மேத்ஸே வரல, நான் போட்டு பார்த்து நல்லா 80 மார்க் மேலே வாங்கிட்டேனே, யோசிச்சு பார். அப்போ அந்த கேரக்டர் எங்கே தொலைஞ்சு போச்சு? கோபமே வராத உனக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது? அவ்வளோ ஹார்ட் ஒர்க், முயற்சி தான் அப்படின்னு நினச்சி நீ பண்ண விஷயங்களுக்கு உனக்கு ஒரு பதில் கிடைச்சதில்ல, அந்த உருவம் எங்கே போச்சு? உன்னை பின்னோக்கி பார். உனக்கு வெளியில் இன்ஸ்பிரேஷன் இல்லை, உன்னோட இன்ஸ்பிரேஷன் உனக்குள்ளே தான் இருக்குது. நீ தான் உன்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு சவாலை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்க, நீங்கள் யாருன்றது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க, ஆனால் அந்த பாபா கார்டை எடுத்ததுக்கப்புறம் வந்து ஏதோ பாபாவே வந்து அந்த செய்தியை சொல்கிற மாதிரி அவரோட டோன்லேயே சொன்ன மாதிரி இருந்துச்சு மேம். நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு எங்களுக்கே வந்து ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இந்த கார்ட்ஸோட நம்ம இணைஞ்சு இருக்க நம்மளே டெய்லி டெஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டேரோ கார்ட்ஸ், இந்த ஆரக்கிள் கார்ட்ஸ்லாம் நம்மளே டெய்லி நம்மளை டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி என் நாள் எப்படி இருக்க போகுது, இன்றைக்கி நான் என்ன செய்ய போகிறேன், இன்றைக்கி அந்த சவால் இருக்குது, நான் அதை என்ன உருவாக்கிக்கிட்டு நான் அதை சந்திக்கணும். இப்படி நிறைய கேள்விகளை டேரோவில் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இன்ஃபேக்ட் வரப்போகிற செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து என்னோட டேரோ ரீடிங் கிளாஸும் ஆரம்பிக்க போகுது. அது வந்து ஜூமில் லைவ் கிளாஸாக நடக்கும். ஸோ அது ஒரு 20-25 நாட்கள் நடக்கக்கூடிய கிளாஸ். ஒரு சர்டிஃபிகேஷன், ரெக்கார்டிங்ஸ், நோட்ஸ் எல்லாமே கொடுக்கப்படும் அப்படி ஒரு கிளாஸ். ஸோ டெய்லி நாங்கள் இணைவோம். ஸோ இதோட என்னோட 7வது பேட்ச் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் கொடுத்து ஒரு பேட்ச் ஆரம்பிக்கிறோம். என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து சேனல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வந்து சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ராக்டிஸ், எவ்வளோக்கு எவ்வளோ டேரோ இந்த கார்ட்ஸோட நீங்கள் உங்களை ஒருங்கிணைச்சிக்கிறீங்களோ ரொம்ப அழகான பதில்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மேம், இப்போ வந்து 3வது சாய்பாபாவை சூஸ் பண்ணவங்களுக்கு இந்த நிமிஷம் அவர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாமா மேம்? கம்பேஷன். இது ரொம்ப அழகான ஒரு கார்டுங்க, சொல்ல வார்த்தைகளே இல்லை. அண்ட் ஆனால் இந்த கார்டு எடுக்கும் போது எனக்கு 2 கார்டாக வந்திருக்கு. இன்னொரு கார்டு என்ன, கிரேஸ், கிருபை. நீங்கள் எந்த அளவுக்கு கம்பேஷனேட்டாக இருக்கீங்களோ, செல்ஃப்லெஸ்ஸாக அது கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அன்பு பரிமாற்றமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காதீங்க. சரி, இன்றைக்கி நான் இதை செஞ்சால் நாளைக்கு எனக்கு அதை செய்வாங்க, அந்த எதிர்பார்ப்புன்றது இல்லாமல் சந்தோஷமாக செய்யுங்க. எதுனாலும் சந்தோஷமாக செய்யுங்க. உனக்கு இது வேணுமா, சரி என்னால் இது முடியும், நீயும் நானும் பாதி பாதி எடுத்துப்போம். உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நீ கொடுன்னு நான் சொல்லலை. உன்னால் அந்த நேரத்தில் என்ன முடியுமோ, உனக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோ. ஒரு 10ன்னு வச்சுக்கோங்களேன், 8 கூட நீ வச்சுக்கோ. அந்த 2 நீ கொடுக்கும்போது மனசார கொடு. அண்ட் ஆல்சோ இந்த கார்ட்ஸ் ஒரு காம்பினேஷனாக வரும்போது நான் எப்போவுமே சொல்லுவேன், உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ, அதுவும் ஒரு தேர்ஸ்டே இல்லை உங்களுக்கு ஃபேவரபிளான ஒரு நாளாக இருக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் பிறந்த நாள், நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கலாம், சனிக்கிழமை பிறந்திருக்கலாம், வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கலாம், எப்போ நீங்கள் பிறந்தீங்களோ அன்னைக்கு மாதத்தில் ஒரு 2 தடவையோ, ஏன் ஒரு தடவை கூட உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க. இல்லை ஒரு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ஸ்வீட், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒன்று கொடுத்துட்டு வாங்க. நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் வரும். அண்ட் அதில் ஒரு டிப் என்னென்னா, நம்ம கொடுக்கும்போது அவங்க வராங்க பாரு, அவங்களுக்கு கொடு, இப்படி ஒரு தாட் ப்ராசஸில் நம்ம கொடுப்போம். பாபா சொல்கிறது மைண்ட்ஃபுல்னஸ், ஒரு நொடியும். அப்போது கொடுக்கும்போது இதை கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க வாங்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து கேமரா உலகம் ஆகிப்போச்சு, எல்லாமே நம்ம அவங்க சிரிக்கிறாங்க பாரு, அவங்க இது அவங்க முகத்தில் ஒரு புன்னகை வருது பாருங்கள், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்த மாதிரி நினச்சி கொடுத்து பாருங்களேன், அது வேறு லெவலுங்க. எனக்கு வந்து சீக்கிரம் திருமணம் ஆகணும்னு ஒருத்தங்க நினச்சிக்கலாம். அப்போது உங்களுக்கு நீங்கள் பிறந்த நாள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லா வருடத்துக்கு ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்ல. நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போங்க, 2 சாக்லேட் வாங்கிட்டு போங்க, ஒருத்தர் கொடுத்துட்டு எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப நல்ல ஆரோக்கியமான ஒரு உறவில் நான் இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த உறவு என் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்திருக்குன்னு நினச்சி நீங்கள் கொடுங்களேன். சிரிச்சுக்கிட்டு அவங்க சிரிக்கிறதையும் நம்ம பிளஸ் பண்ணுற மாதிரி நினச்சி நீங்கள் கொடுங்களேன். உன் புன்னகை, சந்தோஷமாக நீ செய்கிற ஒரு விஷயந்தான் உன்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நீ என்ன லெவல் நீ நினச்சாலும் உன்னை அதுக்கு எடுத்துகிட்டு போயிடும். அந்த ட்ராவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஜேர்னிக்கு உன் புன்னகை மிக அவசியம். அந்த புன்னகை உண்மையான புன்னகையாக இருக்கணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத புன்னகையாக இருக்கணும்.
கண்டிப்பா மேம், கண்டிப்பா. ரொம்ப அழகா வந்து சாய்பாபா கார்ட்ஸ்ல அவர் எங்களுக்கு சொல்ற மெசேஜ் என்ன, இப்ப இந்த நிமிஷம் இந்த காணொளி யார் யாருடைய கண்ணுல படுதோ அவங்களுக்கு அவர் சொன்ன மெசேஜ் என்ன அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த நேர்காணல்ல நீங்க எங்களுடைய நேயர்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற டிப்ஸ் என்ன மேம்? போன தடவை நான் வந்து உங்களுக்கு இந்த மணிக்கூண்டில் வந்து ஒரு நம்பர் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இன்னொரு நம்பரை நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த நம்பர் ஒர்க் ஆகுமா ஆகாதா, இது உண்மையா பொய்யா, இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணாமல் எழுதி பாருங்க. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு பர்சனலாக வந்த மெசேஜஸ் ஆகட்டும், கால்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இது ஒர்க் ஆகிருக்கு. ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க, இல்லை எனக்கு ஒர்க் ஆகலை. அப்போது ஒரு சந்தேகத்தோடு பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நமக்கு கிளிக் ஆகாது. நீங்கள் சந்தேகமே இல்லாமல் பண்ணி பாருங்களேன். 2 நாள் பண்ணி பாருங்கள், 3 நாள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். அந்த நம்பர் 1176 1176. ஸோ காலைல குளிச்சுட்டு வந்து ப்ளூ பென் 1176 அப்படின்னு எழுதிட்டு, இது ஸ்பெசிஃபிக் கிடையாது. திருப்பியும் நான் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக் கிடையாது. ஏதோ ஒரு மிரக்கல் நடக்கும். ஆனால் என்ன மிரக்கல்னு நமக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு ஒரு மிரக்கல் பண்ண சேலஞ்ச், ஒரு மிரக்கல் நான் எதிர்பார்க்குறேன், எனக்கு நடக்கும் தெரியும், நான் அதை அனுபவிக்க ரொம்ப வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி மூடிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்க, கண்டிப்பாக ஒரு மிரக்கல் நடக்கும். இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப் சொல்கிறேன். பணம் எல்லாருக்குமே வாழ்க்கையில் தேவை இல்லையா? அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கும் இதோட சேர்த்தே ஒரு டிப் சொல்கிறேன். இங்கே 1176 அப்படின்னு எழுதும்போது 808 அது கீழேயே நம்ம போன தடவை எழுதணும்ல 44181913 அந்த மாதிரி 1176 கீழே 808 எழுதிட்டு அப்படியே பணம் உங்கள் மேலே பொழிகிற மாதிரி. லா ஆஃப் அட்ராக்ஷனோ இந்த நம்பர்ஸோ நாளைக்கு எனக்கு கடன் அடைக்கணும் நான் இன்னைக்கு எழுதி பார்த்தா எனக்கு கிடையாது. இட் இஸ் அ வே ஆஃப் லைஃப். வாழ்க்கையில் தினசரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம நல்ல ஒரு வைப்பில் இருப்போம். நமக்கு எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு வே ஆஃப் லைஃப். ஈர்ப்பு வியதியாக இருக்கலாம், ட்ராமா ஹீலிங்காக இருக்கலாம், எதுவுமே ஒரு வே ஆஃப் லைஃபாக இருக்கணும். இன்றைக்கி நான் சாப்பிட்டுட்டேன், நாளைக்கு எனக்கு அதுக்கான பதில் கிடைக்கணும், நாளைக்கே நான் ஒல்லி ஆகிடணும், குண்டாயிடணும், இட் டசன்ட் ஒர்க் தட் வே. ஸோ இது ஒரு ப்ராக்டிஸாக பண்ண ஆரம்பிங்க. அந்த நம்பர் ஃப்ரீக்வன்சியை உங்களோட ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் பண்ண அலோவ் பண்ணுங்க. எப்படி நடக்கும் இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறவங்க மத்தியில் இது நடக்குதில்லை. ஒரு சில பேருக்கு நடக்குதில்லை. நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டாம், வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். பட் உங்களுக்கு அது நடக்கும் போது அதை ரசிங்க. இது நடக்குதே, அப்போ இதில் ஏதோ இருக்குல்ல. நம்ம எங்கேயும் வெளில போனாலே நீ எப்போ பிறந்த, எங்கே போனாலும் ஏன் அந்த நம்பர் கேட்குறாங்க? ஏன்னா நம்பர்ஸ்க்கு ஒரு பவர் இருக்குது. ஸோ மணி அட்ராக்ஷனுக்கு 1176-808 இந்த நம்பரை எழுதுங்க. ஏதோ ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு பணம் வரும். மேம், இப்போ நீங்கள் இந்த டேரோட் கார்டு பற்றின விஷயங்கள், சாய்பாபா கார்டு, சிவன் கார்டு, முருகர் கார்டுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சும் கூட. ஸோ உங்களோட கிளாஸஸ் நாங்கள் அட்டன் பண்ணோன்னா நாங்கள் என்ன மேம் பண்ணுறது? எங்களுக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும் பொழுதே நம்ம எப்படி இதெல்லாம் கற்றுக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல, எப்படி மேம்? வர ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் 5 நாள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஷாப் நடக்க போகுது. இது வாட்ஸ்அப் ஒர்க் ஷாப் தான், லைவ் ஒர்க் ஷாப் மாதிரி. ஸோ இது ஜூம் லிங்க் அதெல்லாம் இல்லை. வாட்ஸ்அப்லேயே நான் காலையில் 7 மணிக்குள்ளே உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம், லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ஸ்விட்ச் வேர்ட்ஸ், மிரக்கல் கோட்ஸ், 5 நாளுமே ரொம்ப பேக்டாக இருக்க போகுது. இதுக்குன்னு தனியாக டிஸ்கஷன் குரூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ என் கூட இவ்வளோ நாள் பயணிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ காலையில் 7 மணிக்குள்ளே நான் என்ன பண்ணணும் நீங்கள் இன்றைக்கி அப்படின்றத கொடுத்துருவேன். அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே இரவுக்குள்ளே பண்ணிவிட்டு எங்களோட குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன சந்தேகங்கள் எல்லாமே அனுப்பலாம். ஒரு 5 நாள் லா ஆஃப் அட்ராக்ஷனாக என்னன்னு தெரியல, இல்லை தெரியும் நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கக்கூடியவர்கள் இதில் சேரலாம். உறவுகள் எப்படி இருக்கிறது, பணத்தை எப்படி இருக்கிறது, அபண்டன்ஸ், நிறைவான வாழ்க்கை எப்படி வாழறதுன்றத அந்த மாதிரியான விஷயங்களை இந்த 5 நாளில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆரம்பத்தில் சிவபெருமான் இந்த காணொலியை இந்த நேரத்தில் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சொல்லின்ற செய்தி என்ன அப்படிங்கிறதுல துவங்கி, ஏன்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு டஃப்பான ஃபேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஃபர்ஸ்ட் எய்டாக சில விஷயங்களை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி சாய்பாபா சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்களே சாய்பாபா மாதிரி எங்களுக்கு சொன்னீங்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மேம். அது மட்டும் இல்லாமல் மணி அட்ராக்ஷனுக்கான டிப்ஸும், சந்தோஷமாக நிம்மதியாக நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடப்பதற்கான டிப்ஸும் சொன்னீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்த்து அவங்களோட வாழ்க்கையிலையும் பல திருப்பங்களையும் பல மாற்றங்களையும் பல அற்புதங்களையும் கொடுக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். ரொம்ப நன்றிமா, ரொம்ப சந்தோஷம்.
ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன். நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி. அடியன் கோல்டு தேவராஜன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் 2025 மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்துல திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள்லாம் பாட வரோம். பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா தமிழ் ஞான பழம் நீயப்பா. திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி. மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 15 மாலை 5 மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன். நாங்கள் உங்களுக்காக ரெடியாக காத்துட்ருப்போம். நாங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். அனைவரும் வர வேண்டும். உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன்.